வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். நவம்பர் 22, 2022 நெல்லையில இருக்கிற அபிஷேக் பேட்டை அப்படிங்கிற ஏரியால 63 வயசான ஜேக்கப் ஆனந்தராஜ் வாழ்ந்துட்டு வராரு. பில்டிங் கான்ட்ராக்டரான இவரு வழக்கம் போல காலையிலேயே பில்டிங் வேலை எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காக தன்னோட காரை எடுத்துட்டு சைட்டுக்கு கிளம்புறாரு. இப்போ பல மணி நேரத்துக்கு அப்புறமா ஆனந்தராஜோட பொண்ணு ஜான்சி தன்னோட அப்பாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறதுக்காக கால் பண்றாங்க. ஆனா அவரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சோ அதே சைட்ல தான் அப்பா கூட வேலை பார்க்குற மேனேஜருக்கு கால் பண்ணி எங்க அப்பாவுக்கு கால் பண்ணினா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சோ அவர் உங்க பக்கத்துல இருந்தா அவர்கிட்ட மொபைல கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் உங்க அப்பா இன்னைக்கு சைட்டுக்கே வரலன்னு சொன்னதை கேட்டு ஜான்சி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அடுத்ததா ஈவினிங் வர வெயிட் பண்ணி பாப்போம்னு நினைச்சு ஜான்சியும் தன்னோட வீட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வர அந்த நபர் தன்னோட வீட்டுக்கு வரவே இல்லை. தன்னோட பொண்ணு கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு விசிட் பண்ண போனதா சொல்லிட்டு போனவரு திடீர்னு எப்படி மாயமானாரு? இந்த உலகத்துல இப்படியும் சில பெண்கள் இருக்காங்களான்னு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு 63 வயசான ஆனந்தராஜுக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஜான்சி காணாம போன தன்னோட அப்பாவை பத்தி தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. இறுதியா இதுக்கு மேலேயும் விசாரிச்சுட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சு அந்த ஏரியால இருக்கிற பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அதே சமயத்துல சரியா நைட்டு 10 மணிக்கு பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது சுத்தமல்லி அப்படிங்கிற ஏரியா பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு கார் ரொம்ப நேரமா நிக்குது. சோ இங்க வந்து அந்த கார் யாரோடதுன்னு பாருங்க சார்னு சொல்றாங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன போலீஸ் அந்த கார் யாரோடதுன்னு விசாரிக்கும் போது காணாம போன ஆனந்தராஜோடதுன்னு தெரிய வருது. கார் மட்டும் இங்க இருக்குன்னா காருக்கு சொந்தக்காரரான ஆனந்தராஜ் எங்க போயிருப்பாருன்னு புலம்பி போன போலீஸ் அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் அந்த முதியவரோட காரை அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போனது தெரிய வருது. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அந்த முதியவரோட பொண்ணு போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, காரை பார்க் பண்ணிட்டு போன அந்த நபரை நான் பார்த்ததில்ல. ஆனா எப்பவும் எங்க அப்பா காரை ஓட்டுறதுக்காக டிரைவரை வச்சிருப்பாரு. அந்த டிரைவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் லீவ் எடுத்துட்டு அவரோட ஊருக்கு போனாருன்னு சொல்லி முடிக்கிறாங்க. சோ போலீஸ் அந்த டிரைவரோட ஊருக்கே போய் அவர்கிட்ட நடத்தின விசாரணையில அந்த கார் டிரைவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட ஊர் திருவிழாவுக்காக தான் லீவ் எடுத்தேன். சோ என்னோட ஓனர் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. போலீஸோட விசாரணையிலையும் அந்த கார் டிரைவர் சொல்றது உண்மைன்னு தெரிய வருது. மறுநாள் காலையில விடிஞ்சதும் பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏரிக்கரை பகுதியில ஒரு முதியவரோட சடலம் இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. இப்போ சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அந்த சடலத்தை மீட்டு ஆல்ரெடி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த ஜான்சி கிட்ட அந்த சடலத்தை காட்டும் போது இறந்து போனது தன்னோட அப்பா தான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, 63 வயசான ஆனந்தராஜோட சடலத்தை அந்த பகுதியில சுத்திட்டு இருந்த சில நாய்கள் கடிச்சு கொதறி வச்சிருக்கு. இப்போ இந்த மிஸ்ஸிங் கேஸ் மர்டர் கேஸா மாறினதும் ஆனந்தராஜோட மொபைல் நம்பருக்கு போலீஸ் கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த டைமும் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. இப்படி இருக்கிற இந்த சமயத்துல தான் அந்த மொபைல் திடீர்னு ஆக்டிவ் ஆகிருக்கு. சொல்ல போனா அந்த மொபைலோட லொகேஷன் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ போலீஸ் சைபர் கிரைம் உதவியோட ஆனந்தராஜ் தன்னோட மொபைல்ல இருந்து யார்கிட்டலாம் அதிகமா பேசியிருக்காருன்னு செக் பண்ணினதுல தேவி அப்படிங்கிற பொண்ணு கிட்ட அதிகமா போன்ல பேசின விஷயம் தெரிய வருது. இது மட்டும் இல்லாம தேவிக்கு ஆனந்தராஜ் அக்கௌண்ட்ல இருந்து நிறைய பணமும் டிரான்சாக்சன் ஆகிருக்கு. சோ தேவியோட மொபைல் நம்பரை வச்சு அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்ச போலீஸ் ஸ்ட்ரெயிட்டா தேவியோட வீட்டுக்கே போய் விசாரணை பண்றாங்க. இந்த விசாரணை அப்போ தேவியோட ஹஸ்பண்ட் அங்க இருந்த போலீஸை பார்த்து, என் மனைவியோட போக்கு சரியில்லை, அவ ஒரு சின்ன பையன் கூட தப்பான உறவுல இருந்தா அதனால நான் அவளை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டேன். சோ அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா போலீஸ் தேவியோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி நரசிங்கநல்லூர்ல இருக்கிற தேவியோட வீட்டை கண்டுபிடிச்சு அந்த லேடியை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போதுதான் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.
தேவி சங்கர் தம்பதி 2 பேரும் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணி சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த தம்பதி 2 பேரும் பல இடத்துல வேலை தேடி அலைஞ்சு இறுதியா பில்டிங் கான்ட்ராக்டரான ஆனந்தராஜுக்கு கீழே கூலி வேலை பார்க்கறாங்க. அந்த டைம்ல 27 வயசான தேவி பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறனால ஆனந்தராஜோட பார்வை தேவி பக்கம் திரும்பி இருக்கு. சோ தேவி கூட அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாரு. வேலைக்கு ஜாயின் பண்ண சில மாசத்திலேயே முதியவரான ஆனந்தராஜுக்கும் தேவிக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் உருவாகுது. இந்த ஆனந்தராஜ பத்தி சொல்லணும்னா இவரோட மனைவி சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இவருக்கு ஜான்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. மேரேஜ் ஆன ஜான்சிக்கு 13 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இப்போ பில்டிங் கான்ட்ராக்டரான ஆனந்தராஜ் ரியல் எஸ்டேட் பிசினஸும் பார்க்கறனால அவருக்கு பண கஷ்டம் இப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ தேவி கூட பழக்கமான இவரு தேவியை பார்த்து உனக்கு எப்போ பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி பண்றேன். இனிமே நீ வேலைக்கு வர வேணாம், உன்னை பார்க்கறதுக்கு நானே உன்னோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இதனால தேவியும் வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டிலேயே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் ஹஸ்பண்டான சங்கர் வேலைக்கு போனதும் தேவி ஆனந்தராஜ வீட்டுக்கு வர வச்சு அடிக்கடி ஜாலியா இருந்திருக்கா. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ எப்பவும் வீட்டுல தனியா இருக்கிற தேவி அடிக்கடி மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தேவிக்கு சோசியல் மீடியா மூலமா சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த 19 வயசான பிரின்ஸ் அப்படிங்கிற சின்ன பையனோட நட்பு கிடைக்குது. நாளடைவுல இந்த நட்பு கள்ள காதலா உருவெடுத்து பிரின்ஸும் தேவிய பார்க்க அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காம். என்னதான் 4 சுவத்துக்குள்ள தப்பு நடந்தாலும் கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போன சங்கர் திடீர்னு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு தன்னோட மனைவி ஒரு சின்ன பையன் கூட க்ளோஸா இருக்கிறத பார்த்து துடிச்சு போயிருக்காரு. அடுத்ததா பிரின்ஸை அடிச்சு வெளியில அனுப்பிட்டு தன்னோட மனைவியான தேவிய பார்த்து எனக்கு துரோகம் பண்ணின நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னோட வீட்டுல இருக்க கூடாது, மரியாதையா இப்பவே பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை கேட்டு கொஞ்சம் கூட அசராத தேவி வசதி படைச்ச தன்னோட பார்ட்னர் ஆனந்தராஜ் இருக்கும் போது நமக்கு என்ன கவலைன்னு நினைச்சிருக்கா. சோ இப்போ ஆனந்தராஜ் கிட்ட போய் தன்னோட ஹஸ்பண்ட் என் நடத்த மேல சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாரு. சோ இப்போ எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. இதனால ஆனந்தராஜும் நரசிங்கநல்லூர் பக்கத்துல இருக்கிற சத்யா நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுல தேவிய ஸ்டே பண்ண வச்சிருக்காரு. சரியா 2022 நவம்பர் 22ஆம் தேதி காலையில ஆனந்தராஜ் வழக்கம் போல தன்னோட பொண்ணு ஜான்சி கிட்ட சைட்டுக்கு போறதா சொல்லிட்டு தன்னோட கார்ல கிளம்புறாரு. ஆனா திடீர்னு ஆனந்தராஜுக்கு தேவிய பார்க்கணும், தேவி கூட க்ளோஸா இருக்கணும்னு ஆசை வந்திருக்கு. சோ தன்னோட காரை ஸ்ட்ரெயிட்டா சைட்டுக்கு விடாம தேவியோட வீட்டை நோக்கி டிராவல் பண்றாரு. இப்போ தேவியோட வீட்டுக்கு போன அந்த 63 வயசான முதியவர் அந்த வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல தேவியோட முகமெல்லாம் வேர்த்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா தேவி ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு 19 வயசான பிரின்ஸ வர வச்சு க்ளோஸா இருந்திருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் க்ளோஸா இருந்த அந்த டைம்ல தான் ஆனந்தராஜும் சொல்லாம கொள்ளாம தேவியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. பிரின்ஸுக்கு தேவி ஆனந்தராஜ் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த நபர் மூலமா தேவிக்கு நிறைய பணம் கிடைக்கிறனால அவனும் அதை பெருசா கண்டுக்கல. இப்போ அடுத்துதான் என்ன பண்றதுன்னு தெரியாத தேவி பிரின்ஸ கட்டிலுக்கு அடியில மறைஞ்சிருக்க சொல்லிட்டு ஆனந்தராஜுக்கு கதவை ஓபன் பண்ணி விட்டுருக்கா. இந்த டைம்ல தேவியோட முகம் வேத்திருக்கிறத பார்த்த அந்த முதியவர் உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு தேவி எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கா. ஆனா ஆனந்தராஜ் நான் ஒன்ன பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன், சோ எனக்கு நீ கம்பெனி கொடுன்னு சொல்லி தேவி கூட க்ளோஸா இருந்திருக்காம். இப்படி இவங்க 2 பேரும் தப்பான உறவுல இருக்கிறது கட்டிலுக்கு அடியில மறைஞ்சிருந்த பிரின்ஸுக்கு பயங்கரமான கோபத்தை வர வச்சிருக்கு. சோ இதுக்கு மேலேயும் இவங்க 2 பேரையும் ஜாலியா இருக்க விடக்கூடாதுன்னு நினைச்ச அவன் ஆனந்தராஜை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளிவிட்டு இருக்கான். இந்த டைம்ல அந்த முதியவர் அங்க இருந்த பிரின்ஸை பார்த்து நீ யாரு, நீ எப்படி இங்க வந்த, உனக்கும் தேவிக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிக்கும் போது தேவி என்ன சொல்லியிருக்கான்னா வீட்லயே எப்பவும் தனியா இருக்கிற எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதனாலதான் நான் பிரின்ஸ் கூடயும் பழக ஆரம்பிச்சேன்னு வெக்கமே இல்லாம சொல்லியிருக்கா. இந்த வார்த்தையை கேட்ட ஆனந்தராஜ் தேவியை அடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருந்த பிரின்ஸையும் பலமாடிக்க ஆரம்பிக்கிறாரு.
இப்படி அடி வாங்கின அந்த 2 பேரும் கோவத்துல ஆனந்தராஜோட கழுத்தை அங்கிருந்த நைலான் கயிறை வச்சு இறுக்கி துடிக்க துடிக்க கொலை பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா 19 வயசான பிரின்ஸ் தேவி வீட்டு பக்கத்துல இருந்த ஆனந்தராஜோட காரை எடுத்துட்டு சுத்தமல்லி பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஸ்டாப் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா தேவி வீட்டுக்கு வந்த அவன் ஆனந்தராஜோட சடலத்தை மூட்டை கட்டி தேவி வீட்டுல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏரிக்கரை பக்கத்துல எரிஞ்சிட்டு ஆனந்தராஜோட மொபைல மதுரை இப்படின்னு பல இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கான். இப்படி பல இடத்துல சுத்திட்டு இருந்த அவன் ஆனந்தராஜோட பொண்ணு ஜான்சிக்கு கால் பண்ணி உங்க அப்பா உயிரோட வேணும்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு மிரட்டியிருக்கான். அதுக்கப்புறமா ஆனந்தராஜோட மொபைல ஸ்விட்ச் ஆஃபும் பண்ணிருக்கான். இந்த மிரட்டலுக்கு அப்புறம் தான் ஜான்சி தன்னோட அப்பா மிஸ்ஸிங்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஆனந்தராஜோட கால் ஹிஸ்டரியில இருந்த தேவியோட மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சு இந்த கேஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. இறுதியா இந்த கேஸோட மெயின் கில்லரான பிரின்ஸ் மற்றும் தேவியை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அவங்க 2 பேரையும் ஜெயில அடைச்சிருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் மொபைல்ல தேவையில்லாத சில அசிங்கத்தை பார்த்து சின்ன வயசுலயே தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல்ல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு, அதே சமயத்துல நல்லதுக்கு அதிகமா கெட்ட விஷயங்களும் இருக்கு. மொபைல்ல இருக்கிற நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதும் கெட்டதை கத்துக்கிட்டு வாழ்க்கைய நாசமாக்குறதும் உங்களோட கையில தான் இருக்கு. முடிஞ்ச வர நல்லதை கத்துக்கிட்டு நமக்கு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கைய நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம். பணத்துக்காக ஆனந்தராஜ் கிட்டையும் காம இச்சைக்காக பிரின்ஸ் கூடவும் பழகுன 32 வயசான இந்த தேவிக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.